وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாள் தொட்டு அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதிலே 4 மாசங்கள் சங்கை மிகு மாசங்களாகும். இதுதான் நேர்த்தியான மார்க்கமாகும். ஃபலா தظلموا فيهن أنفسكم, அந்த மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த மாதங்களில் 12 மாதங்கள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் சொல்லி காட்டி அதில் குறிப்பாக 4 மாதம் சங்கையான மாசம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அபூ பக்கரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதங்களின் எண்ணிக்கை வானபூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு அல்லாஹ்விடத்தில் 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் சங்கையானது, 3 தொடராக வரக்கூடியது. அது துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். இன்னொன்று இடையிலே வரக்கூடியது, அது ஷஅபான் என்று ரஜப் என்று சொல்லி, ஷஅபானுக்கு முன்னதாக வரக்கூடிய ரஜப் மாதம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீதை அபூ பக்கரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அது புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே இந்த மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று 4 மாதங்கள் இருந்திருக்கிறது. ஜாஹிலிய காலத்திலும் அந்த மாதங்கள் சங்கையான மாதங்களாக, அந்த நாட்களிலே யுத்தம் செய்யக்கூடாது, எதிரிகள் சந்தித்தால் கூட சண்டை செய்து கொள்ள மாட்டார்கள், அதை அவர்கள் வளமையாக்கி கொண்டு வந்தார்கள். ஜாஹிலிய காலத்து மக்களிடத்திலேயும் கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டிருந்தது. இந்த கஅபத்துல்லா மாதத்தை ஹஜ்ஜி மாதத்தில் வந்து தவாப் செய்துவிட்டு போகக்கூடிய இந்த ஹஜ்ஜி கிரிகை ஆரம்பத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதிலே வந்து தவாப் செய்வது அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஆக கால்நடையாக தரைமார்க்கமாக அந்த மக்கமா நகரத்துக்கு வருகை தந்து போகக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஒரு சிக்கலும் ஒரு பிரச்சனையும் இருந்தது. கோத்திர சண்டைகள், குலச்சண்டைகள், ஊர் சண்டைகள் இருந்ததனால் அந்த எதிரிகள் இடையிலே மறைத்து சண்டை செய்தால் இவர்களுடைய யாத்திரை பயணம் தடைப்பட்டு போகணும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது ஹஜ்ஜி மாதத்தை நடுவிலே வைத்து முன்னால் துல் கஅதா, பின்னால் முஹர்ரம், 11வது மாதம், 12வது மாதம், 1வது மாதம். 11ஆம் மாதம் துல் கஅதா, 12வது மாதம் துல் ஹஜ்ஜி, அடுத்த வருடத்தின் 1வது மாதம் முஹர்ரம். இந்த மாதங்கள் அவர்களிடத்தில் சங்கையானதாக இருந்தது. என்றால் தூர பயணம் இருந்து வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜி மாசத்துக்கு முன்னதாகவே பயணம் கட்டி பயணத்திலே ஈடுபடுவார்கள். எதிரிகள் கண்டாலும் சண்டைக்கு போக மாட்டார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு போவதற்கு அவர்களுக்கு ஒரு நேரம் வேணும். முஹர்ரம் மாதத்திலே போய் சேர்ந்து விடுவார்கள். இடையிலே ஏதாவது தேவைகளுக்கு இந்த ரஜப் மாதத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படியான ஒரு பழக்கம் ஆரம்ப காலத்திலே இருந்தது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இந்த சங்கையான மாதங்களை அல்லாஹ் தஆலா திரும்பவும் அவர்களுக்கு சங்கையானதாக ஆக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த 9வது அத்தியாயத்தின் 36வது வசனமாகும். இந்த வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா தظلموا فيهن أنفسكم, இந்த மாதங்களில் நீங்கள் பாவம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநீதி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து மற்ற காலங்களை விட இந்த காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அதிகமான தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்றால் மற்ற மாதங்களிலும் அது பாவம்தான், ஆனால் இதுக்கு அதிகமான தண்டனை, இந்த காலங்களில் தவறு செய்யும் போது அதுக்கு தண்டனையும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை இது சொல்லி காட்டுகிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல அதை தஃப்ஸீருடைய அறிஞர்கள் எடுத்து எழுதுகின்றார்கள்.
அது மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமிலே 1982வது ஹதீஸ், அஃதலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு ஒரு சங்கையான ஒரு சிறந்த ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்புதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பாக இது ஷஹ்ருல்லா, அல்லாவின் மாதம், அந்த கண்ணியத்துக்காக வேண்டி அது அல்லாவின் மாதம் என்று சேர்த்தே சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எல்லாமே அல்லாஹ் படைத்ததுதான், அல்லாஹ் ஆக்கியதுதான். என்றால் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு மாதங்கள் 12 என்று அல்லாஹ் தான் சட்டத்தை ஏற்றினான். அவனே வைத்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் தூக்கி அதனுடைய அந்தஸ்தை சொல்வதற்காக இது அல்லாவின் மாதம் என்ற ஒரு வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாருடைய பேச்சு வழக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு வளமை தான் இது. நமக்கு 4 குழந்தை இருக்கும், அதில் ஒரு குழந்தை ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்ட அல்லது ஒரு குழந்தை மிக நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குழந்தையா இருந்தால் இது என்ற பிள்ளைன்னு தனியா சொல்லுவோம். நம்ம எல்லாமே என்னுடைய பிள்ளை தான், அதை சொல்லும் போது இது என்ற செல்லம், என்ற பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதத்தை மட்டும் சொல்லும்போது அதை ஷஹ்ருல்லா அல் முஹர்ரம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நோன்பு வைப்பதில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய இந்த ஆஷுரா தாசுஆ நோன்புக்கு ஒரு மிகச்சிறிய பெரிய சிறப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். புகாரி ஷரீஃபிலே 1865வது ஹதீஸாக பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தபோது அங்கே யூதர்கள் ஆஷுரா நோன்பை, அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு நோற்று கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். கேட்கின்றார்கள், ஹாதா, இது என்ன இது அப்படி என்று கேட்டபோது அவங்க சொல்றாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு நபிய இஸ்ராயீல் மின் அதுவிஹிம். இது ஒரு நல்ல நாள், இந்த நாள்ங்கிறது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் தான் இஸ்ரவேலர்களுடைய நபியை அல்லாஹ் காப்பாற்றின நாள். இஸ்ரவேலர்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள். இது முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய வசனத்தில் கடலிலே ஃபிரௌனை மூழ்கடித்து மூசாவை காப்பாற்றிய நாள் இந்த நாள் அப்படி என்று முஸ்லிம் கிரந்தத்தில் தெளிவாக வருது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க சொல்றாங்க, ஃபஸாமஹு மூசா. அதுக்கு பிறகு மூசா நபி இந்த நாளில் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. யூதர்கள் தகவல் கொடுக்குறாங்க, மூசா நபி இந்த நாளில் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அதுக்கு தான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅனா அஹப்பு பி மூசா மின்கும். மூசா நபிக்கு உங்களை விட நான் தான் ரொம்ப தகுதி உள்ளவன் இதை பின்பற்றுறதுக்கு என்று சொல்லிட்டு ஃபஸாமஹு வ அமர பி சியாமிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டு மக்களுக்கு நோன்பு நோக்குமாறு அந்த ஆஷுரா நாளில் நோன்பு நோக்குமாறு ஏவுறாங்க. அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய, சஹாபாக்கள் பிடித்த, இதுக்கு முன்னால் யூதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பிடித்த ஒரு நோன்பு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இந்த நாளை பற்றி முஸ்லிம் கிரந்தத்திலே 1976வது ஹதீஸ்ல வரக்கூடிய ரிவாயத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சியாமு யௌமி ஆஷுரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அயுகஃபர ஸனா அல்லதி கபல. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நோன்பு இருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைக்கிறேன், இது கடந்த வருடத்தின் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோக்குமாறு ஏவிய போது சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நஸாரா. யா ரசூலல்லாஹ், இந்த நாளை யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களே, நாம் அவர்களுக்கு மாறு செய்வதில்லையா என்பது மாதிரி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா கானல் ஆமல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சுன்னல் யௌம் அத்தாசி. அடுத்த வருடம் இந்த நாள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நாம் 9வதையும் பிடிப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் 1916வது ஹதீஸ். எனவேதான் இந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது.
அதனால் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்கின்ற ஒரு வளமை நமக்கு இருக்கிறது. அதனால் நாம் 9வது நாளையும் சேர்த்து நாம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு சிறப்பாக. இது சங்கை மிகு மாதம். அதில் இந்த ஆஷூரா தாஷா நோன்பு வைப்பது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரினால் வளமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே முஹர்ரம் என்று வந்துவிட்டால் இந்த யௌமு ஆஷூரா தாஷா நோன்பை விட கர்பலா நிகழ்வுகள் பேசப்படுகிறது. வானொலிகளிலும் பத்திரிகைகளிலும் இன்ன பிற பயான்களிலும் இந்த கர்பலா நிகழ்வுகள் பேசப்பட்டு அது பற்றிய விழிப்புணர்வு நடந்து கொண்டிருப்பதையும் நாம் காணலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை 1லிருந்து 10 வரை கொண்டாடி மகிழ்ந்து அதிலே நோன்பு வைத்து அதிலே சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினைவாத கூட்டம். ஷியாக்கள் என்பது ஆரம்ப காலத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாட்டி என்ற பெயரிலே சிஃபியன் யுத்தத்திலே பிரிந்து போனவர்கள் வைத்த பெயர்தான் ஷியத்து முஆவியா, ஷியத்து அலி என்ற பெயர் வைத்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முனாபிக்குகளில் ஒரு கூட்டம் அப்துல்லா இப்னு சபையினுடைய திட்டத்தினால் கொலை செய்கின்றது. அந்த வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு சபை என்பவன் ஒரு யூதன். அந்த யூதன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள பிடிவாதமாக இந்த யூதர்கள் மறுக்கின்றார்கள். எங்களுடைய இனத்திலிருந்து அடுத்த நபி வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய கோஷமாக இருந்தது. இருந்தாலும் யூதர்கள் நல்ல முறையில் இருந்தபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்தார்கள். உள்ளிருந்து கொண்டே சூழ்ச்சிகள் செய்து காட்டி கொடுத்து எதிரிகளுக்கு முஸ்லிம்களை பற்றிய செய்திகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினால் மதீனாவிலே கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பங்களுக்கு மேல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். இந்த அப்துல்லா இப்னு சபையினுடைய திட்டம் பலிக்காதனால் இந்த அப்துல்லா இப்னு சபை திட்டம் தீட்டி இஸ்லாத்தை தழுவுவதாக சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களை போன்று உள்ளே வந்து இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குவதற்காக திட்டம் தீட்டுகின்றான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மதீனாவிலே கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் மதீனாவை முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர்கள், கடுமை போக்கு அற்றவர். அதனால் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சில ஆட்சியில் உள்ள சில பொறுப்புகளை கேட்டு கெஞ்சுகின்ற போது தாராளமாக தூக்கி நம்பிக்கை இருந்தது கொடுத்து விட்டார்கள். அதனால் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தது, இது குடும்பத்துக்கு பதவி கொடுக்கின்றார், குடும்பத்தை வைத்து ஆட்சி செய்கின்றார் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு மிக அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள், என்னுடைய தோழர்களில் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் என்று பெயர் சொல்லி சொன்ன ஒரு நபி தோழர் தான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலின் தொடைப்பகுதி தெரியக்கூடிய அளவுக்கு வேட்டி விலகி இருந்தது. அதை சரி செய்துவிட்டு உள்ளே வாருங்கள் என்று அனுமதி கொடுத்த போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், அபூபக்கரும் உமரும் வந்தபோது நீங்கள் அப்படியே இருந்தீர்களே, உஸ்மான் வந்தபோது காலை மூடினீர்களே, எதற்காக என்று கேட்டதற்கு ஆயிஷா உஸ்மானை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படக்கூடாதா என்று கேட்ட ஒரு ரொம்ப மென்மையான மலக்குமார்களே வெட்கப்படக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மனிதரை கொலை செய்து விடுகின்றார்கள். அவருக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர் வெட்டிய கிணற்றிலிருந்து அவர் வாங்கி கொடுத்து தர்மம் செய்த கிணற்றிலிருந்து ஒரு துளி தண்ணி கூட கொடுக்காமல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அப்துல்லா இப்னு சபானுடைய திட்டத்தினால் சூழ்ச்சிமம் செய்யப்பட்ட அந்த எதிரிகளினால் கொல்லப்பட்ட போது அடுத்து ஆட்சி யாருக்கு என்பதற்கு விட அப்போது ஷாம் பகுதியிலே கவர்னராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சில சஹாபாக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றவர்களை கொன்றுவிட்டுத்தான் அடுத்த ஆட்சி என்ற ஒரு நிலை வருகின்றது. இங்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பையத் செய்திருக்கின்றார்கள். இல்லை, நாங்கள் பையத் செய்ய மாட்டோம், பழி தீர்க்க வேண்டும் என்று முஆவியாவிடம் கொஞ்சம் பேர் பையத் செய்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடிலே சஹாபாக்களில் ஒரு சிலர் வாள்களை உடைத்து விட்டு உட்கார்ந்து விட்டார்கள். இது பிழை என்று 2 பேருமே சரியான கருத்திலே இருக்கின்றார்கள். அக்கீதாவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கொள்கை முரண்பாடு கிடையாது, அரசியல் முரண்பாடு மட்டுமே அவர்களிடம் இருந்து கொண்டாலும்
ஒருவர் ஆட்சியில் இருக்கும்போது இன்னொருவருக்கு ஆட்சி செய்தால் அடுத்தவரின் தலையை வெட்டுங்கள் என்ற ஹதீஸை வைத்து யுத்தம் ஏற்பட தொடங்கியது. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒரு படை கிளம்பி நபி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் மூள பார்த்தது. அது ஜமல் யுத்தம். அந்த யுத்தத்திலே சில நிகழ்வுகளும் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற போது இரவு நேரத்தில் நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு உடனே தன்னுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்திருந்தவரை கேட்கின்றார்கள், இது என்ன இடம் என்று கேட்டபோது அந்த இடத்தின் பெயர் சொன்னபோது உடனடியாக படையை திருப்புங்கள், யுத்தம் நடக்காது என்று திருப்பி விட்டார்கள். என்ன ஆயிஷா, என்ன காரணம் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் சம்பந்தமில்லாமல் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஓ ஆயிஷா, இந்த இடத்தின் பெயரை சொல்லி இந்த இடத்தில் இரவு நேரத்தில் நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டால் நீ உணர்ந்து கொள், நீ தப்பான முடிவிலே இருக்கிறாய் என்று சொன்ன அந்த ஹதீஸை நினைவு கூர்ந்து உடனே படையை திருப்பி விட்டார்கள். அதற்கு பிறகு நடந்ததுதான் சிஃபின் யுத்தம். அந்த ஜமல் யுத்தம் முடிந்து சிஃபின் யுத்தத்திலே ஒரு சிலர் கொல்லப்படுகின்றார்கள். அந்த சிஃபின் யுத்தத்திலே பிரிவினைகளாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களை அரபியிலே ஷியத்து அலி, அலியினுடைய பாட்டி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு ஷியத்து முஆவியா, முஆவியானுடைய பாட்டி என்று இரண்டு பேரும் பிரிந்து கொண்டிருக்கின்ற போது இரண்டு பேருக்கு இடையிலே சில உடன்பாடுகளை ஏற்பாடு செய்வதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சஹாபாக்கள் நல்ல ஒரு சுமூகமான நிலையை கொண்டு வருகின்ற போது சூழ்ச்சிமம் செய்யக்கூடிய இந்த அப்துல்லா இப்னு சபாயினுடைய அதனுடைய படையில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே இங்கிருந்து கொண்டு அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அம்பறிந்து, அங்கிருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து அம்பறிந்து ஒப்பந்தத்தை மீறிவிட்டார் என்று கோஷமிட்டு சண்டை 3 பெரும் போராக நடந்து பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இறந்து இரத்தக்கரை வடிந்து ஒரு பெரும் ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நேரத்திலே நடந்து விடுகின்றது. அப்போது ஷியத்து அலி என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் உண்மையிலே இந்த ஷியாக்கள் கிடையாது, வெறும் பெயர் தான். ஆனால் அந்த பெயரை வைத்துக்கொண்டு, இந்த ஷியத்து அலி என்ற பெயரை வைத்துக்கொண்டு, அலியினுடைய பாட்டி என்று வைத்துக்கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லை மீறி புகழத் தொடங்கினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வினுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் கடவுள் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்த போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெருப்பால் தண்டனை செய்வது அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் இந்த திட்டம் என்னை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவது என்பது கடுமையான ஒரு குற்றம், அவர்களை எரித்து விடுகிறேன் என்று அவர்களை பிடித்து தீயிலிட்டார்கள். அப்போது அவர்கள் அதையும் ஒரு வலுவாக சேர்த்தார்கள். பார்த்தீர்களா, அலி அல்லாஹ் தான் காரணம், நெருப்பால் தண்டனை கொடுக்கும் உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, அது அலி செய்து விட்டார், இவர் அல்லாஹ் தான் என்றார்கள். கடவுள் அந்தஸ்துக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி பிறகு இந்த ஷியாக்கள் என்ற இந்த பிரிவினர்கள் பிரிந்து வருகின்றார்கள். அவர்களுடைய வாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அலிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக அபூபக்கர் தன்னுடைய சின்ன குழந்தையை ஆயிஷாவை திருமணம் முடித்து கொடுத்து பதவி எடுத்து விட்டார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹப்ஸாவை திருமணம் முடித்து அடுத்து ஆட்சியை பறித்து விட்டார். அடுத்து உஸ்மான் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளை திருமணம் முடித்த காரணத்தினால் அதுக்கும் அடுத்து ஆட்சிக்கு வந்து விட்டார். அலி புறந்தள்ளப்பட்டு விட்டார், திட்டம் திட்டி சதி செய்து விட்டார்கள் என்று இவர்கள் மீது வசைபாடுவது இவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, அவர்களுடைய குழந்தை ஹசன் ஹுசைன் அவர்களுடைய வம்சம். அதுக்கு மேல் 3 சஹாபாக்கள், சல்மான் ஃபாரிஸ், மிக்தாத் இப்னு அஸ்வத், அதே மாதிரி அபூதர் அல் கிஃபாரி. இந்த சஹாபாக்களை விட மற்ற சஹாபாக்கள் எல்லாருமே காஃபிர் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள். சஹாபாக்கள் விடயத்தில் இப்படி கடுமையான போக்கு கொண்டவர்கள் இந்த ஷியாக்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷியாக்களினுடைய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், நாம் 9வது நாள் தாசுஆ நோன்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் ஆஷுரா நோன்பு வரக்கூடிய திங்கட்கிழமையும் நோக்கப் போகின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு பாக்கியம் செய்ய வேண்டும். இதுதான் தாசுஆ ஆஷுரா நோன்பு. 9வது நாளும் 10வது நாளும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நாங்கள் நோன்பு வைக்க போகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த 1வது நாளிலிருந்து 10வது நாள் வரை துக்கம் அனுஷ்டிப்பதாக கூறி இவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு பெரும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த 10வது நாள் கர்பலா தினம் என்ற அந்த தினத்திலே ஒரு ஜும்மா பிரசங்கம் நடக்கும். அது என்ன தினமாக இருந்தாலும் ஒரு ஜும்மா பிரசங்கம் நடக்கும். அந்த ஜும்மா பிரசங்கத்திலே ஏறி நிற்கக்கூடிய ஷியாவினுடைய இமாம் ஆக்ரோஷமாக பேசி ஜும்மாவில் இருக்கும்போது அந்த மைக்கை உடைத்து, மணிக்குட்டை உடைத்து, அந்த ஸ்டேஜை பிழித்து, தன்னுடைய ஆடையை கிழித்து, தலப்பாவை கலட்டி எறிஞ்சி, கத்தி கொளறி மேனியை கிழித்து ரத்தம் எடுத்து
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற உத்தம சஹாபாக்களின் பெயர்களை சொல்லி நரகத்தின் நாய்கள் என்று திட்டி தீர்த்தி நரகவாதிகள் என்று பழி தீர்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள், கர்பலாவினுடைய நாள். இந்த ஷியாக்களிடத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் சஹாபாக்கள் விடயத்தில் கடும் போக்குள்ளவர்களாக, கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கர்பலா தினம், இந்த கர்பலா தினம் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு யஸீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வருகின்றார். அப்போது ஹுசைனுக்குத்தான் நாங்கள் பையத்து செய்வோம் என்று ஈராக் வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். நீங்கள் நபி அவர்களுடைய பேரப்பிள்ளை, நீங்கள் இருக்கும்போது இவர் ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஆட்சியை தருகிறோம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதத்துக்கு மேல் கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து, அவர்கள் நம்பகமற்றவர்கள், ஊர்ஜிதமற்றவர்கள், உங்களை சூழ்ச்சி செய்ய போகின்றார்கள், ஏதோ சதி நடக்கப் போகிறது, போக வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சினார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லிம் இப்னு அகீல் என்பவரிடம் நிலைமையை ஊர்ஜிதம் செய்துவிட்டு, அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னபோது அவர் ஈராக் நோக்கி பயணம் போகின்றார். பயணம் போகின்ற போது இடையிலே கர்பலா என்கிற அந்த இடத்தில் வைத்துத்தான் திட்டம் தீட்டி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவதற்கு இவ்வளவு, அவரை உயிரோடு பிடித்து வருவவர்கள் இவ்வளவு பணம் என்ற அந்த அப்துல்லா இப்னு சபையினுடைய கையாட்களினுடைய பேரத்துக்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலே கொல்லப்படுறார்கள். இது கர்பலா என்கிற இடத்திலே நடக்கக்கூடிய ஒரு கொலை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நடக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கொலை நடந்ததை துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லி அவர்கள் இந்த கர்பலா நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொருவருடைய மரணத்துக்கு 3 நாளுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதி கிடையாது. ஒரு கணவனுக்காக மனைவி 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதை தவிர என்று சொன்னார்கள். ஒப்பாரி வைத்து அழுவதும், சட்டையை கிழித்துக் கொள்வதும், ஜாஹிலியத்து காலத்து அழைப்பு விடுபவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இந்த கர்பலா நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த ஷியாக்கள் தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்வது, மேனியை தீப்பித்துக் கொள்வது, தீ மிதித்துக் கொள்வது, மேனி தலையிலே வெட்டி ரத்தம் ஓட்டுவது, சங்கிலியின் ஓரங்களிலே கத்திகளை வைத்து அதில் ஓங்கி முதுகுகளிலே அடித்துக் கொள்வது போன்ற சித்திரவதைகளை தனக்குத்தானே செய்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொலை நினைவு வந்துவிட்டு தாங்க முடியவில்லை. தங்களே தாங்கள் காயப்படுத்தி துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்கின்றார்கள். இதுவே இஸ்லாத்துக்கு வெளியே போன ஒரு விஷயம். இதை செய்து கொண்டுதான் இவர்கள் இந்த நிகழ்ச்சியை செய்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களிடத்தில், இந்த ஷியாக்களிடத்தில் சஹாபாக்கள் ரொம்ப மோசமானவர்களாக, காவிர்களாக அவர்கள் சித்தரித்து காட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயத்துல்லா குமைனி ஹுக்குமா இஸ்லாமியா, ஹுக்குமத்துல் இஸ்லாம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். ஆயத்துல்லா குமைனி ஹுக்குமத்துல் இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். ஆனால் அந்த புத்தகத்திலே அவன் என்ன எழுதுகிறான் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்ற அபு லுஅலு அல் மஜூசி ஃபைருஸ் என்பவர் ஒரு புனிதமானவர். அவர் இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு, மக்களுக்கு செய்தது பெரும் ஒரு சேவை என்று அபு லுஅலு மஜூசியை புகழ்ந்து தள்ளுகிறார். ஆயத்துல்லா கொமைனி உங்களுக்கு தெரியும், 1980 காலங்களிலே ஈரான் பகுதியினுடைய தலைவராக இருந்து இஸ்லாமிய புரட்சி என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அந்த இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாமிய ஆட்சி மாநாடு என்ற ஒரு மாநாடு நடத்தி எல்லா நாடுகளுக்கும் இலவச விசாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது இலங்கையில் இருந்து ஒரு சில மௌலவிமார்கள் அந்த இஸ்லாமிய மாநாடுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். அதுதான் நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. அதற்கு பிறகு அங்கு போன இஸ்ஹாக் மௌலவி போன்றவர்கள் வந்து ஓட்டமாவடி பகுதிகளில் ஒரு மதரசாவை உருவாக்கின்றார்கள், ஷியா மதரசா. இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட ஷியா உலமாக்கள் நம்முடைய நாட்டிலே கால் பதித்திருக்கிறார்கள்.
ஷியா பள்ளிவாசல்கள் இங்கே உருவாகி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே சில பாடசாலைகளில் ஆசிரியர் நியமனம் பெற்றவர்களில் ஷியா கொள்கை உள்ளவர்கள் மாணவர்களிடத்திலே ஆயிஷா நாயி ஹப்சா நாயிகளை எல்லாம் தேசிகள் என்று காவிர்கள் என்று பாடம் நடத்தி பிரச்சனை வந்த வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷியாக்களினுடைய ஒரு மிக பிரபல்யமான ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு விடயம், ஹக்குல் யகீன் பக்கம் 519 ஆண்களில் 4 சிலைகளும் பெண்களில் 4 சிலைகளும் உள்ளன. அந்த ஆண்களில் 4 சிலைகள் என்பது அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா ஆகியோராகும். சிலைகளில் பெண் சிலைகள் ஒன்று ஆயிஷா, இரண்டாவது ஹப்சா, மூன்றாவது ஹிந்து, அடுத்தது உம்முல் ஹக்கம் ஆகியோர்களாகும். இந்த 8 சிலைகளும் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பூமியின் மேல் அல்லாஹ்வின் படைப்புகளில் இவர்களே மிக மோசமானவர்கள். அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் ஷியாக்களுடைய இமாம்களையும், ஷியாக்களுக்கு என்று 12 இமாம்கள் உண்டு, இந்த ஷியாக்களுடைய இமாம்கள் 12 பேரையும் நம்பக்கூடியவர்கள். இவர்களை உள்ளத்தால் வெறுக்காத வரை அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று இந்த ஹக்குல் யகீன் பக்கம் 519 எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷியாக்களுடைய நிலைப்பாடு இது. ஆயிஷாவும் ஹப்சாவும் மோசமான நடத்தை கொண்டவர்கள் என்று அவர்களுடைய தஃப்சீருல் கும்மி என்ற நூலிலே 2ஆம் பாகம் 377ஆம் பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் முஷ்ரிக்கீங்கள் இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயே இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்கீங்களாம். இந்த முஷ்ரிக்கீங்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்ததால் அவருடைய அகம் நரகம் நுழையும் என்று ஃபஷ்புல் அஸ்ரார் என்ற ஒரு கிதாபிலே பக்கம் 24 எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்த இந்த அபு லுஅலு மஜூசி ஃபைருசி என்பவன் இஸ்லாத்தின் வீரன் என்று ஹக்துல் நூர் ஃபி பத்னில் பக்ரி என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பக்கம் 107 எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு சஹாபாக்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். இவர்களிடத்திலே தக்யா என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த தக்யா என்ற கோட்பாடு வெளியிலே நம்மிடத்திலே நல்லவர்களை போன்று சஹாபாக்களை எல்லாம் நேசிப்பதை போன்று காட்டிக்கொள்வது, அவர்களுக்கு நாம் புகாரி கிதாபு வைத்திருப்பதை போன்று அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கிதாபு தான் காஃபி என்ற அந்த புத்தகம். இந்த காஃபி என்ற புத்தகத்திலே ஹதீதுகளை தொகுத்திருக்கின்றார்கள், அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய ஹதீது கிரந்தங்களில் இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா நாயியார்களுடைய சிறப்புகள் வரக்கூடிய ஹதீதை மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்களிடத்திலே காவியர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த குர்ஆனையே அவர்கள் நிராகரித்து விடுகின்றார்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் உண்மையான குர்ஆன் இல்லையாம். ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார்கள், ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டுமாக. இந்த ஜாஃபர் சாதிக் என்பவன் சொல்கின்றான், முஸ்ஹப் ஃபாத்திமா எங்களிடம் இருக்கின்றது. அந்த முஸ்ஹப் ஃபாத்திமாவில் 17,000 வசனங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு வசனம் கூட இந்த குர்ஆனில் இருக்கக்கூடியது இல்லை, இது முற்றுமுழுதாக மாற்றப்பட்டு விட்டது என்று ஜாஃபர் சாதிக் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்லுல் கிதாப் ஃபி இஸ்பாத்தி தஹ்ரீஃபி ரப்பில் அர்பாப் என்ற ஒரு கிதாபு, அது அந்நூரிய தஃப்ரீஷி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியாவினுடைய ஒரு இமாம் எழுதிய ஒரு கிதாப். அந்த கிதாபிலே எழுதுகிறான், குர்ஆன் இப்போது இருப்பதல்ல குர்ஆன் என்பதை எங்களுடைய இமாம் மஹ்தி கொண்டு வருவார். அந்த இமாம் மஹ்தி என்பது அவர்களுடைய 12வது கலீஃபா. அந்த 12வது இமாம் தான். அவர் 5 வயதிலே இறந்து விட்டார். அடுத்து வாப்பா மகன் என்றுதான் அந்த இமாம் பெற வேண்டும். ஆனால் 11வது அவருடைய இமாமுடைய மகன் 5 வயதிலே இறந்து விட்டார். ஒரே ஒரு பிள்ளைதான். கதையை அதோடு முடித்து விடாமல் உடனடியாக சோடித்து விட்டார்கள். அவர் மறைந்து விட்டார். மறுமை நெருங்குகின்ற போது அவர் இந்த குர்ஆனோடு வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அவர்தான் அவர்களுடைய 12வது இமாம். அந்த 12வது இமாம் கடைசி காலம் நெருங்குகின்ற போது இறங்கி வருவாராம். அவரிடம் மொத்த குர்ஆன் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஷியாக்களுடைய கொள்கையிலே இந்த அந்த கலீஃபா அந்த 12 பிரிவுகளிலே இருந்து பிரிந்து வந்தவர்களில் ஒரு சாரார் தான் போராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த போராக்களிலே 2 பிரிவுகள் இருக்கின்றது. மிஸ்ர் பகுதியைச் சேர்ந்த போராக்கள் என்றும் பாகிஸ்தான் பகுதிகளைச் சேர்ந்த போராக்கள் என்றும் இருக்கின்றது. பாகிஸ்தான் பகுதிகளைச் சேர்ந்த போராக்கள் தான் இன்று நம் நாட்டிலே கால் பதித்திருக்கின்றார்கள்.
இவர்கள் இந்த 10 நாளும் நிகழ்ச்சி செய்து 10வது கர்பலா நிகழ்ச்சியையும் இங்கு கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். போரா என்றால் வியாபாரிகள் என்ற அர்த்தம், வசதி படைத்தவர்கள் என்ற அர்த்தம். இந்த வியாபாரிகள் இவர்கள் இந்த கர்பலா நிகழ்ச்சியில் என்ன செய்கின்றார்கள்? இந்த 10வது நாள் இரவை லைலா மக்சூசா என்று சொல்வார்கள். லைலா மக்சூசா என்று சொன்னால் இந்த வெட்டி குத்தி தீ மிதித்து எல்லா நிகழ்வுகள் முடிந்து இந்த 10வது நாள் இரவு ஒரே இடத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகள் அணைக்கப்படும். அந்த இருட்டிலே யாரோடு வேண்டும் என்றாலும் தாம்பத்தியத்திலே கலப்பு விபச்சாரம் செய்து கொள்வது அவர்களிடத்தில் ஒரு புனிதமான ஒரு கலாச்சாரம். அன்று கருவூட்டக்கூடிய குழந்தையை ஷைத்தான் தீண்டாது என்று சொல்லக்கூடிய அந்த லைலா மக்சூசாவை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது வர வேண்டும். இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விபச்சாரத்தை அப்படியே ஹலாலாக்குகின்றார்கள். முத்துஆ என்ற திருமணம் கைபர் யுத்தத்தில் வைத்து அல்லது மக்கா வெற்றியின் போது தடுக்கப்பட்ட ஒரு திருமணம் அது. அதாவது தற்காலிகமாக குறிப்பிட்ட நாள்கள் பேசி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கு போய் தங்கக்கூடிய நாள் 1 மாதம் என்றால் 1 மாத திருமணம், அக்ரிமெண்ட் திருமணம். அந்த திருமணத்தை முத்துஆ என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். ஆனால் ஷியாக்கள் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஷியாக்கள் இந்த முத்துஆ திருமணத்தை பற்றி எப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த முத்துஆ திருமணத்தை, அதாவது இந்த விபச்சாரத்தை செய்ய வேண்டும். முத்துஆ செய்யாமல் மரணிப்பவன் மறுமையில் ஊனமுற்றவனாக பிறப்பான். முத்துஆ செய்தவன் குளிக்கும் போது அவனுடைய உடலில் இருந்து சொட்டுகின்ற ஒவ்வொரு நீர்த்துளிக்கும் 70 மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். முத்துஆ செய்யாதவனுக்கு சாபமிடுவார்கள். முத்துஆ செய்யாதவனுக்காக சாபமிடுவார்கள். மறுநாள் வரை இந்த சாபம் இருக்கும் என்று அவர்களுடைய முன்தஹல் ஆமால் என்ற கிதாபினுடைய 2வது ஜுஸ் 341வது பக்கத்திலே இந்த விபச்சாரத்துக்கு கூட ஆசை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அந்த முத்தாவினுடைய ஒரு உச்சக்கட்டம் தான் இந்த லைலா மக்சூசா என்று நடக்கக்கூடிய இந்த விபச்சார செய்தி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ஷியாக்கள் தான் இந்த முஹர்ரம் கர்பலா நிகழ்ச்சியை கொண்டாடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்றார்கள். எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 துண்டாக கிழிக்கப்படவில்லையா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்பரியப்பட்டு அவர்களுடைய உடம்பு சிதைந்து போகவில்லையா? சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடி வயிற்றிலே அம்பரியப்பட்டு கொல்லப்படவில்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் படைத்தளபதியாக போனவர் கொதிக்கும் எண்ணெயில் தூக்கிவிடப்படவில்லையா? தீக்கிரையாக்கப்படவில்லையா? கைகளை கால்களை இழக்கவில்லையா? எத்தனை சஹாபாக்களை இழந்திருக்கிறோம். அத்தனை பேருக்குமா நாம் காயப்படுத்திக் கொள்வது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணித்த ஒரு நிகழ்வுக்காக முன்னோர்கள், இமாம்கள், பெரியார்கள், சஹாபாக்கள் மரணித்ததற்காக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் 24 மணி நேரமும் 360 நாளும் நாம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். காரணம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் அவ்வளவு பெரிய கரைவடிந்த நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நேற்றைய நாள் இன்றைய நாளை விட, இன்றைய நாள் நாளைய நாளை விட மோசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் ஆரம்ப நாள் தொட்டு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். 3 நாளுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய கலா கதிரை எதிர்க்கக்கூடியவனுடைய செயல். அல்லாஹ்வுடைய கலா கதிர் நடந்திருக்கிறது, யா அல்லாஹ் உன்னுடைய விதி என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மூமின். எப்படி நீ செய்வாய் என்று எதிர்த்து நிற்பதுதான் துக்கம் அனுஷ்டிப்பது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா என்றார்கள். பொறுமை என்பது முதலிலே வந்துவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பொறுமை என்பது கலா கதிரை ஏற்றுக்கொள்வது. எனவே இந்த ஷியாக்களுடைய இந்த நிகழ்வுகள், இந்த ஷியாக்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் பார்க்கின்றோம். முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு ஆஷூரா, தாசுஆ, நோன்பு வைப்பதுதான். அந்த மாதம் சங்கையான மாதம் என்று ஏற்றுக்கொள்வதுதானே தவிர அதை புது வருடம் என்று கொண்டாடுவதோ அல்லது கர்பலா நிகழ்ச்சிக்கென்று பயான்கள் போடுவது பாமரத்தனமான சில மக்கள் செய்கின்றார்கள். பாமரத்தனமான சில மௌலைமார்கள் பேசுகின்றார்கள். கர்பலாவை நினைவு கூறுவோம், இது முஹர்ரம் மாதம் என்று. யாருக்கு நாம் பக்கவாத்தியம் பாக்கியிருக்கின்றோம்? யாருக்காக நாம் துணை நிற்கின்றோம்? கேடுகட்ட இந்த ஷியாக்களுக்காகவா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷியாக்களுடைய ஊடுருவல் நம்முடைய பகுதிகளிலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே கடுமையாக கால் பதித்து விடுகிறார். சிலர் திருமணம் நடந்து குழந்தையும் பெற்றதற்கு பிறகுதான் எடுத்த மாப்பிள்ளை ஷியா என்று தடுமாறி நிற்கின்றார்கள். ஸ்காலர்ஷிப் என்ற பெயரிலே நம்முடைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றப்படுகின்றார்கள். பெட்ரோலியம் டெக்னாலஜி ஈரானிலே கடுமையாக கற்பிக்கப்படக்கூடிய ஒரு கலை.
இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளிலே அதிகமான புள்ளி எடுத்த மாணவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைத்து அவர்களை இலவசமாக ஈரானிலே இந்த பெட்ரோலியம் டெக்னாலஜி படித்து தருகின்றோம் என்ற பெயரிலே அவர்களுக்கு பயணச்சீட்டு மாத செலவு எல்லாமே இலவசமாக கொடுக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் டிகிரி வரை பட்டம் கொடுத்து தொழிலும் வாங்கி கொடுப்போம் என்ற உடனே நம் வாயை புலந்து விடுகின்றார்கள் பெற்றோர்கள். என் குழந்தைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமா என்று நம்முடைய குழந்தைகளில் பல குழந்தைகளை நாம் இழந்து விட்டோம். நம்முடைய ஊரை சேர்ந்தவர்களும் அங்கே ஈரானிலே இப்போது ஷியாவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஷியாவாக இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு குழந்தை முதலாங்குறிச்சி தப்பி வந்து போக மாட்டேன் என்று நின்று விட்டார் என்று ஒரு இளைஞன். மற்றவர்கள் போயிருக்கின்றார்கள். இன்னும் இந்த ஸ்காலர்ஷிப் என்ற பெயரிலே அங்கு அனுப்பப்படுகின்றார்கள். குர்ஆன் மனன போட்டி, குர்ஆன் அலங்கார எழுத்தணி போட்டி, இதெல்லாம் ஈரான் எம்பசியினூடாக நடந்து அதற்கு ஸ்பெஷல் விருது ஈரானிலே கொடுக்கப்படும் என்று பெற்றோர்களோடு அழைத்து கொண்டு போய் மூளை செலவை செய்யப்பட்டு இந்த ஷியா கொள்கை பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. தூதி என்ற புத்தகம் முழுக்க முழுக்க ஷியாக்களினுடைய கொள்கையை பரப்பக்கூடிய புத்தகம். அது ஒரு நல்ல ஒரு டிக்கான பேப்பர்ல கலர் பிரிண்டிலே ஒரு குவாலிட்டியான பேப்பராக இஷ்யூவானது. முழுக்க முழுக்க அதனுடைய செலவு ஈரான் எம்பசியினால். இப்போது கொஞ்சம் இல்லை. அதிலே ஆயத்துல்லா கொமைனி ஒரு இமாம் மாதிரி கொண்டு வந்து காட்டுகின்ற. ஆயத்துல்லா கொமைனி யார்? முஷ்ரிக்கை விட மோசமான ஒரு சண்டாளன். எந்த அளவுக்கு என்றால் ஆயத்துல்லா கொமைனி செத்து போன நிகழ்ச்சிகளை நம்முடைய ஊர்களின் பள்ளிவாசல்களில் ஜனாசா தொழுகை தொழுத அளவுக்கு தூதி என்ற புத்தகம் அவனை மனங்களிலே பதிய வைத்து விட்டது. அந்த ஆயத்துல்லா கொமைனி என்பவன் அபு உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை கொன்று குவித்த ஃபயரூஸ் அபுல் உலா மஜூசியை போற்றி புகழுகிறான். ஆயத்துல்லா கொமைனியுடைய கபரு கஅபத்துல்லா மாதிரி கட்டப்பட்டு இன்றைக்கும் தவாப் செய்யப்படுகிறது. நெற்றிலே போய் பாருங்கள். இந்த அபுல் உலா மஜூசியினுடைய கபரை இந்த ஷியாக்கள் போய் நெத்தியினால் தேய்த்து கொண்டு பலம் வருகின்றார்கள். முழுக்க முழுக்க இந்த கபரு வணக்கம் என்பது இந்த உம்மத்திலே வந்தது ஷியாக்களிடம் இருந்துதான். அவர்களுடைய இமாம்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? அந்த இமாம்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், மறைமுகமான ஞானம் உள்ளவர்கள். அவர்களுடைய இமாம்களுக்கு ஒரு நாணயத்தை கையில் பிரட்டுவதை போன்று நாளைய காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் அவர்களால் புரட்ட முடியும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மலக்குமார்களும் நபிமார்களும் ரசூல்மார்களையும் விட இந்த இமாம்கள் சிறந்தவர்கள் என்று அவர்களுடைய இமாம்களை அவர்கள் போற்றி புகழ்ந்து அவர்களுடைய நெத்தியை முத்தமிடுகின்றார்கள். இமாம்களின் காலிலே விழுகின்றார்கள், அவர்களுக்கு வெள்ளை விரிக்கின்றார்கள். அதிலிருந்து வந்ததுதான் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள சூபித்துவவாதிகளினுடைய தங்கில்மார்கள். இந்த ஷியாக்களிடம் இருந்து ஒட்டிக்கொண்ட கொள்கைதான் இந்த கபரு வணக்கமும் இந்த தலைவர் வழிபாடுகளும். எப்படி ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களை அப்படியே ஆறத் தழுவுகின்றார்களோ, முத்லா என்ற பெயரில் மனைவியையும் குழந்தையும் அவனோடு இருக்க கொடுக்கின்றார்களோ, அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷேகுமார்களை பொண்டாட்டி தடவுகின்றாள். ஷேகுமார்கள் நம்முடைய மகளை முத்தமிடுகின்றாள். பார்த்து மகிழ்ந்து என் பிள்ளையை பாப்பா நாயகம் முத்தமிட்டு விட்டார் என்று ஆனந்தம் அடையக்கூடிய ஷியாத்தனமான கொள்கை இன்று உருவாகி இருக்கிறது. கபரு வணக்கம் இன்று உருவாகி இருக்கிறது. கபறுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் கட்டுவதை தடுத்தார்கள். முஸ்லிமிலே, புகாரியிலே, முஸ்னத் அஹ்மதிலே, திர்மிதியிலே, அபூதாவுதிலே, தாரமி, தைலமி போன்ற கிதங்களிலே இருக்கக்கூடியது. இந்த சின்ன பள்ளியிலே ஓதக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும், பெரிய பள்ளியில் ஓதக்கூடிய புகாரியாக இருந்தாலும், புதுப்பள்ளி நூரானியா பள்ளியில் ஓதக்கூடிய திர்மிதியாக இருந்தாலும், அந்த கிதாபுகளிலே வரக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. காரணம், அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஹதீஸை வைத்துக்கொண்டு அதே பள்ளியிலே கபரையும் வைத்துக்கொண்டு விளக்கேற்றுகின்றார்கள், அதனிடம் போய் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால் இது ஷியாத்தனமான கொள்கை. ஷியாக்களிடம் தான் இந்த கபரு வணக்கம் இருந்திருக்கிறது. இந்த கபரு வணக்கம் ஷியாக்களிடம் இருந்து வந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கபரை தவண்டு கொண்டே தவாப் செய்வது, தொட்டு முத்தமிடுவது, அதன் துணியை எடுத்து முகத்திலே வைத்துக் கொள்வது இந்த ஷியாக்களுடைய கொள்கை. இந்த கொள்கை நம்முடைய சமுதாயத்திலே ஊடுருவி இருக்கிறது. இவர்களுக்கு நாம் பேரம் போகாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை ஏசாதீர்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என் தோழர்களில் ஒருவர் ஒரு கையளவு தர்மம் செய்ததுக்கு ஈடாக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு புனிதமானவர்கள் அந்த தோழர்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் இழந்து தன்னுடைய குடும்பங்களையும் சுகபோகங்களையும் மறந்து
இந்த மார்க்கத்துக்காக ஈமானுக்காக பாடுபட்ட உத்தமர்கள் தான் அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி காவிர்கள் அடித்து காயமுடுத்தி அவர்கள் கடுமையான ஒரு பிரச்சனையோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தி தெரிந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அதை தட்டி கேட்க வெளியே வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக அடிக்கின்றார்கள். அடித்து அவர் மரணித்து விட்டார் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவரை அடித்து அவரை போட்டுவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் தாயிடம் கொஞ்சம் மூச்சு வேலை செய்வதை கண்டு இவருக்கு ஏதாவது சாப்பிடக்கூடிய என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய தாயார் கைத்தாங்கலாக இழுத்து வீட்டிலே வைத்து தண்ணீரையும் உணவையும் கொண்டு வந்து கொடுத்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது பின் அப்துல்லாவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் ஒரு துளி தண்ணி கூட குடிக்க மாட்டேன் தாயே, நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலிக்காது, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு விட்டேன், இது என் மீது கடமை நெருங்காதே என்று சொல்லிவிட்டார்கள். மகனே, உன்னுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அல்லாஹ்வின் முஹம்மதை பற்றி செய்தியை அறிந்து கொள்ள எனக்கு என்ன இருக்கிறது, நான் யாரிடம் போய் கேட்க, சாப்பிடுவாப்பா என்று கெஞ்சுகின்ற போதுதான் ஏன் உம்மு ஜமீலிடம் போய் கேட்டு வா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். உம்மு ஜமீல் என்பது ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் உம்மு ஜமீல் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. அந்த உம்மு ஜமீலிடம் போய் கேட்டுவிட்டு வருவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாய் போகின்றார்கள். போகின்ற போது அவரிடம் கேட்கின்றார்கள், என் பிள்ளை ரொம்ப காயப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறான், தண்ணியோ சாப்பாடோ அவன் சாப்பிட மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறான், முஹம்மது பின் அப்துல்லாவுக்கு என்ன ஆயிற்று என்ற செய்தியை தாருங்கள் என்று கேட்டபோது நிலைமை தெரியாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தன்னை காட்டிக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் எனக்கு முஹம்மதையும் தெரியாது அபூபக்கரையும் தெரியாது என்று சாடையாக சொல்லிவிட்டு பார்த்தார்கள். அந்த தாய் கேட்பது மாதிரி இல்லை, மா என் குழந்தையினுடைய உயிர் என்று கேட்டபோது வேண்டுமென்றால் நான் வந்து அவரிடம் சமாதானம் பேசட்டுமா என்றார்கள். ஏனென்றால் நேரே போய் நிலைமையை பார்க்க வேண்டும் என்பதற்காக. சரி வாருங்கள் என்று உம்மு ஜமீலை அழைத்து கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரத்தம் கொட்ட கொட்ட இருக்கக்கூடிய அந்த அறையிலே கொண்டு வந்து பார் தாயே என்று விட்டபோது உம்மு ஜமீலிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், முஹம்மதுக்கு என்னவாயிற்று என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு என்னவாயிற்று என்று கேட்டபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயை திரும்பி பார்க்கின்றார்கள். இவர் இருக்கும்போது நான் எப்படி உண்மையை சொல்ல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய தாய் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, உண்மையை சொல்லி என்று சொன்னபோது முஹம்மதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னபோது பாய்ந்து போய் தாய், மகன் சாப்பிடுங்கள், செய்தி வந்துவிட்டது, சாப்பிடுங்கள் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப ஒரு சத்தியம் செய்து கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேரடியாக கண்ணால் பார்க்காமல் அல்லாஹ் மீது ஆணையாக சாப்பிட மாட்டேன் தாயே என்றார்கள். அவ்வளவுதான், சத்தியம் செய்தால் சாப்பிட மாட்டார் என்று தெரியும். உம்மு ஜமீலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாயும் வீதியோரமாக போய் நின்று மக்கள் நடமாட்டம் குறைந்த நேரத்தை அவதானித்து ஓடி வந்து இரண்டு பேரும் இரண்டு பக்கமாக அவரை நடக்க செய்து அவருடைய கால்கள் இழுபட அவரை அழைத்து கொண்டு போய் அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நெஞ்சிலே தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசும்போது நானும் என்னுடைய தோழர் அபூபக்கரும் உமரும், நானும் என்னுடைய தோழர் அபூபக்கரும் உமரும் என்றே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காயப்பட்டு கத்தியால் ஃபைருசுல் ஆபாதி குத்தி 3 இடத்திலே குத்தி குடிக்கக்கூடிய பால் அந்த வழியிலே வெளியில வந்து மரணிப்போம் என்ற நிகழ்ச்சி உறுதியான போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள். அப்துல்லா என்று அழைத்து, என்னுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது கணக்கெடுங்கள், 86,000 திர்ஹம், அதை நம்முடைய குடும்பத்திலிருந்து குறைஷி கோத்திரத்திலிருந்து எடுத்து பங்கு வைத்து விடுங்கள். இரண்டாவதாக மகனே ஆயிஷா நாயிடம் ஓடிப்போய் எனக்காக ஒரு செய்தி கேட்டு வாருங்கள் என்று சொல்ல, என்னவாப்பா என்று கேட்கின்றார்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்தில் அடக்கப்பட்டு ஆயிஷா நாயுடைய வீட்டிலே கபர் இருக்கிறது. ஆயிஷா நாய்க்கு நான் அஜ்னபி, தாங்கள் அனுமதித்தால் நபி அவர்களுக்கு பக்கத்திலேயே என்னுடைய அடக்க ஸ்தலமும் ஆகுவதற்கு, என்னையும் அங்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதி தரலாம் என்ற ஒரு கோரிக்கையை கேட்டு வர சொல்ல, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயிடம் ஓடி போகின்றார்கள். சொல்கின்றார்கள், எனக்கு முன்னால் ஆயிஷா நாய்க்கு செய்தி வந்து சேர்ந்திருக்க வேண்டும், என் தகப்பனார் குத்தப்பட்டு விட்டார் என்ற செய்தி எனக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும். அந்த அறையின் ஒரு மூலையிலே உட்கார்ந்து ஆயிஷா நாயகி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். சலாம் சொல்லிவிட்டு, ஆயிஷாவே, என்னுடைய தகப்பனார் கேட்க சொன்னார், அவரை உங்கள் வீட்டிலே அடக்கம் செய்வதற்கு என்று சொன்னபோது ஆயிஷா நாயகி எழுந்தார்கள். எனக்காக ஒதுக்கி வைத்திருந்த இடம், ஆனால் என்னை விட சிறந்தவர் கேட்கின்றார், அவருக்காக நான் விட்டு விடுகின்றேன் என்று அந்த இடத்திலிருந்து அவர் நகர்ந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த சஹாபாக்களை எல்லாம் சரமாரியாக திட்டி தீர்த்து நரகவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள், அல்லாவின் சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக, நம்முடைய நாட்டிலே கால் பதித்திருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகளை அவர்களுடைய கொள்கைக்கு ஈர்ப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மதரசாவில் சேர்ப்பதென்றால் இது என்ன மதரசா என்பதை கவனமாக சிந்திக்க வேண்டும். ஓட்டமாவடியிலே ஷியா மதரசா இருக்கிறது, புலனறுவையிலே ஷியா பெண்கள் மதரசா இருக்கிறது, இன்னும் கொழும்பிலே அவர்களுக்குரிய யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மௌலவிமார்கள் மௌலவி சர்டிபிகேட் இருந்தால் அவர்களுக்கு டிகிரி கொடுப்போம் என்று பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்க பாமரத்தனமாக சில மௌலவிமார்கள் அங்கே போய் ஷியா கொள்கையிலே டிகிரி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கோடி கொட்டி குவித்தாலும் ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது. ஈமான் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த சொத்து அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் கடுமையாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா.